Hi friends, next problems based on ratio test பார்க்க போறோம். First sum நம்ம எடுத்துக்க sum வந்து sigma n varies from 1 to infinity n by 4 power n. So solution first step an plus 1. anங்கிறது கொடுத்திருக்க questionல கொடுத்திருக்க series அப்படியே எழுதணும். an is equal to n by 4 power n. n plus 1 வந்து n இருக்க இடத்துல n plus 1 போட போறீங்க. So an plus 1 is equal to n plus 1 by 4 power n plus 1 ன்னு வரும். So 4 power n plus 1 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னா 4 power n into 4 எழுதலாம். So next வந்து limit n tends to infinity modulus of an plus 1 by an எப்படி இருக்கும்னா limit n tends to infinity an plus 1 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது n plus 1 by 4 power n into 4 into a1 வேல்யூ வந்து n by 4n அதை டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் எழுத போகிறப்ப ரெசிப்ரோக்கல் ஆகிடும். So 4 power n by n. So 4 power n cancel பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது நியூமரேட்டரில் n plus 1 அண்ட் டினாமினேட்டரில் 4n. ஸோ 4n. இப்போ கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே எழுதியிருக்கோம். 1 by 4 லிமிட் n tends to infinity. இந்த n வந்து டினாமினேட்டர் கொண்டு வரணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 by n-ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே இருக்க டேர்ம்ஸையும் கீழே இருக்க டேர்ம்ஸையும். ஸோ 1 by n into n becomes 1 and இது வந்து 1 into 1 by n வந்து 1 by n வந்துடும். n by 1 by n வரும். ஸோ 1. ஸோ டினாமினேட்டர் 1 மேலே இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 இருக்கும். எங்கே n இருக்கோ அந்த டேர்ம் 1 ஆகிடும். மிச்ச டேர்ம்ஸ் எல்லாம் அந்த நம்பர் எழுதி by n போட போகிறோம். பிகாஸ் 1 by n-ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 1 plus 1 by n by 1 வருது. இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். 1 by 4 1 plus 1 by infinity ஓட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு தெரியும். ஸோ 1 plus 0 by 1. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ 1 by 4 ஆன்சர் கிடைச்சிருக்கு. 1 by 4 ஓட வேல்யூ 0.25 which is less than 0. Therefore the given series sigma n varies from 1 to infinity n power n by 4 power n which converges. Second sum friends. Second sumல sigma n varies from 1 to infinity n power n by n factorial ன்னு சொல்லி எடுத்துக்கோம். First step கொடுத்திருக்க series an எழுதிருக்கேன். Let an is equal to n power n by n factorial. an plus 1 வந்து n இருக்க இடத்துல n plus 1. So n plus 1 whole power n plus 1 by n plus 1 factorial. So whole power n plus 1 வந்து first n times எழுதியிருக்கேன். அடுத்தது ஒரு தடவை அதை எழுதியிருக்கேன். n plus 1 whole power n into n plus 1 by n plus 1 factorial வந்து n factorial into n plus 1 எழுதலாம். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். n factorial into n plus 1. இப்போ வந்து நம்ம அந்த கண்டிஷனில் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் n tends to infinity modulus of an plus 1 by an is equal to limit n tends to infinity modulus குள்ள first an plus 1 ஓடது எழுதியிருக்கேன். an plus 1 whole power n into an plus 1 by n factorial into n plus 1 into an வந்து ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஆல்வேஸ் இட் வில் பி அ ஃப்ராக்ஷன். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா n power n-ம் n factorial கேன்சல் ஆகிடும். n plus 1-ம் n plus 1-ம் கேன்சல் ஆகும். ஸோ லிமிட் n tends to infinity நியூமரேட்டரில் மிச்சமாக இருக்கிறது n plus 1 power n, கீழே வந்து டினாமினேட்டரில் n power n. ஸோ டு த ஹோல் பவர் என்னன்னு எடுத்திருக்கேன். சேம் பவராக இருந்ததுன்னா நம்ம வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் போட்டு சேர்த்து நம்ம அந்த ஹோல் பவர் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த என்னங்கிறத வந்து 1 by n மாற்றுறதுக்கு 1 by n-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 by n-ஆல் ஃபஸ்ட்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 ஆகிடும். செகண்ட் டேர்ம் பண்ணுறப்போ 1 by n, தேர்ட் டேர்மும் 1 ஆகிடும். ஸோ ஹோல் பவர் n வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு லாக் அப்ளை பண்ணுங்க. லாக் படிச்சிருப்பீங்க. a plus m to the whole power n. பவரில் என்ன a power m இருந்ததுன்னா m into log n வரும். ஸோ அதே இதுதான் லிமிட் n tends to infinity. பவரில் இருக்கிறத முன்னாடி போட்டு லாக் எழுதணும். ஸோ பவரை வந்து முன்னாடி n log அந்த டேர்ம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஃபினிட்டி இன்ட்டு 0 plus 1 வரும். ஸோ 1 log 1ஓட வேல்யூ 0. 0 into infinity which is diverges, no value at all. So diverges.
infinity vandatale it's a diverge series. So sigma n varies from 1 to infinity n power n by n factorial is the series is diverges. Thank you friends.